ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவேஸ்தி ஷேட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர் பென்சில்ஸ் ஒர்க்கு. கலர் பென்சில்ஸில் போர்ட்ரேட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். மெயினாக வந்து கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெட்சு போடும்போது எய்தர் வந்து பிங்க் கலர் இல்லை டார்க் ப்ரௌன் கலர் அந்த ஃபேஸ் டோனோட இது நம்ம வந்து ரொம்ப ஏஜ்டு பர்சன் அந்த மாதிரி வரையும்போது ப்ரௌன் கலர் பென்சில் இல்லைன்னா ரொம்ப குட்டி பாப்பா வரையும்போது பிங்க் கலர் பென்சில் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். பிகாஸ் கலர் ஷேடிங் பண்ணும்போது கலர் வந்து அதோட merge ஆகாமல் இருக்கிறதுக்கு. பிளாக் கலரில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிராஃபைட் பென்சில் சம்திங் ஒரு மாதிரி ஹார்ட் டோன் இருக்கிற பென்சிலில் போட்டோம்னாக்கா கண்டிப்பாக வந்து கலர் blend பண்ணும்போது நம்ம கலரிங் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட merge ஆகிடும். அப்போது கலர் வந்து மிக்ஸ் ஆகும்போது நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் நம்ம ஸ்கின் டோன் கொடுக்கும்போது அது வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி டர்ட்டி க்ரே வரும். ஸோ அதனால் இப்போது வந்து நான் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஸ்ட்ரோக்ஸு ரொம்ப மினிமம் ஸ்ட்ரோக்ஸாக போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு கம்போசிஷன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது என்ன மாதிரி கம்போஸ் பண்ணணும், ஸோ நம்ம எந்த சைடு பார்க்குறோமோ அந்த பிக்சரில் ஃபிகர் வந்து என்ன சைடு பார்க்குறதோ அந்த சைடு கொஞ்சம் மிடில் இருக்காது பிக்சர், அந்த சைடு எந்த சைடு பார்க்குறாங்களோ அந்த சைடுக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்கும்போது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அந்த கலர் ரிலேட்டடான ஒரு ஒரு இதில் தான் அவுட்லைன் போடணும்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ அப்படியே தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ரொம்ப டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் வந்து இது ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற பேப்பரில் பண்ணியிருக்கேன். ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற ஹேண்ட்மேட் பேப்பரில் பண்ணியிருக்கேன். இதுவே சப்போஸ் நம்ம வந்து பிங்க் கலர் ப்ளூ கலர் ப்ளூ இல்லை எல்லோ கலர் அந்த மாதிரி கலர்ஸில் இருக்கிற பேப்பரில் பண்ணும்போது தாராளமாக நம்ம ஒயிட்டு ஸ்கின் டோன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒயிட்டாக இருக்கிற பேப்பரில் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நான் டார்க் ப்ரௌன் அண்ட் தென் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒயிட்டு. ஸோ ப்ரௌனும் பண்ணிவிட்டேன். ஏன்னா ரொம்ப குட்டி ஸ்பேஸ் தான் இருக்கும் பேபிஸ் பொறுத்தவரையும். இது நான் A4 சைஸில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ A4 சைஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து பாம் சைஸ் விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பேபியோட ஃபேஸு இல்லைங்களா. ஸோ நல்லா கரெக்டாக கம்போஸ் பண்ணணும். அதுதான் மெயின் சப்ஜெக்ட். நம்ம எந்த அளவுக்கு வந்து 99% வந்து அந்த ஃபேஸ் பார்த்த உடனே நமக்கு அந்த பிக்சர் தான் அப்படின்றது புரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் கலர் பண்ணாதான் அதோட அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், ப்ரௌன் பேஸ்டு அதில் நிறைய டிண்ட் அண்ட் ஷேட்ஸ் இருக்குங்க. ஸோ நான் வந்து கான்டே பாரஸ் அண்டு வந்து பிரஸ்டோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸையும் யூஸ் பண்ணுவேன். நம்ம மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் அண்டு எல்லோ ஆக்கர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 கலர்ஸ் கொடுக்கணும். அட் த சேம் டைம் பேபின்றதுனால கொஞ்சம் லைட் பிங்கிஷ் ஷேடு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டில் வந்து ஃபுல்லாக அந்த எங்கே நமக்கு கலரிங் வேணுமோ, எங்கே வந்து டோன்ஸ் வருதோ இல்லை டெப்த்து வருதோ அங்கே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் வர இடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைலைட்ஸுனால் ஒயிட் டோன்ஸ், அந்த ஒயிட் ஷேட்ஸ் அந்த பியூர் ஒயிட் கிடைக்கிற இடம், அந்த சீக்ஸு நோஸு இந்த மாதிரி இடத்துல அந்த ஃபோர்ஹெட்டு இந்த மாதிரி இடத்துல நமக்கு நல்லா வந்து ஒயிட் ஷேடு கிடைக்கும். ஸோ பியூர் ஒயிட்டு கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒயிட்டை பேஸ் பண்ணியே அந்த கலர் ஆல்ரெடி வச்ச அந்த மீடியம் டோன்ஸோ இல்லை வந்து கொஞ்சம் டார்க்கர் டோன்ஸோ அந்த ஒயிட் ஏரியாவை கவர் பண்ணாத மாதிரி அழகாக வந்து மற்ற கலரோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சீக்ஸ் கிட்டனா கொஞ்சம் சர்க்குலர் ஷேப்பில், மற்ற ஒவ்வொரு இடத்துல மூக்கு கிட்டனா கொஞ்சம் வெர்டிக்கல் ஷேப்பில் இந்த மாதிரி வந்து மிக்சிங் பண்ணணும். எது வச்சு ஒயிட்டு இதுக்கு நான் வந்து தனியாக டூல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை, பிளெண்டர் மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலை. இப்போ பாருங்கள், நான் வந்து பேபியோட ஹேர்க்கு வந்து டார்க் ப்ரௌன் மாதிரி கொடுக்குறேன். இதில் வந்து அந்த பென்சில்ஸோட கலர்ஸ் நிஜமாகவே எனக்கு நேம்ஸ் வந்து ஞாபகம் இருக்காது. இதில் 26, 27 அந்த மாதிரி இருக்கும் அதோட நம்பரிங். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த கலர்ஸ் கிடைக்காது. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஏன் ப்ரௌன் கொடுக்குறேன்னா, பேபிஸோட ஹேர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்காது, ஐ மீன் ரொம்ப பிளாக்காலாம் இருக்காது. அட் த சேம் டைம் நம்ம ஹேராக இருந்தாலும் லைட்டிங்னு ஒன்று படும்போது கண்டிப்பாக ஒரு ப்ரௌன் ஷேடு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து டார்க் ப்ரௌன் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன்.
எவ்வளோ டார்க்னா அவ்வளோ டார்க் ப்ரௌன் கொடுத்துட்டு, ஆனால் அது கொடுக்கும்போது ஒரு பட்டையாக நம்ம வந்து ஒரு ஷேடிங் மாதிரி பண்ணாமல், அந்த ஸ்கின் அதோட ஹேரோட ஷேப்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வந்து நம்ம வந்து அந்த லைன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே வரணுங்க. எடுத்ததுமே வந்து நம்ம இது மாதிரி பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து இதுக்கப்புறம் பிளாக் பண்ணால் நம்ம இனிமேல் ஷேடிங்கு வந்து மெர்ஜிங் எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்றம்போது தான் நம்ம வந்து ஐஸ் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஐ மீன் டெப்த்து வந்து ஏன் கொடுக்குறோம், இதுக்கப்புறம் மெர்ஜிங் எதுவும் இருக்காது, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து டார்க் கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மிக்சிங் பண்ணோம், இல்லை ஷேடிங் பண்ணோம், பிளெண்டிங் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த கலர் அந்த கலரோட ஒட்டி ஒரு மிக்சிங் கலர் ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னும்போது ரொம்ப குட்டியாக எடுக்காதீங்க. ஒரு A3 சைஸில் கொஞ்சம் பெருசாக எடுங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணும்போது கீழே ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடிக்கு நம்ம வந்து வந்து என்ன பண்ணுறது, அந்த கலர் பென்சில் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு தூளாக கொட்டும். அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ ஒரே சிம்பிளாக எப்படி வந்து ஈஸியராக பண்ணணுன்றது பாருங்கள். எப்போவுமே மீடியம் டோன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஹைலைட்ஸில் பிளெண்டிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணணும். இது இந்த குட்டி பாப்பாவோட பிக்சர். ஸோ நான் வந்து இப்போ பேப்பர் வச்சு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த பேப்பர் வச்சு யூஸ் பண்ணால் நம்ம கையில் வந்து சப்போஸ் அந்த தூளாக இருக்கிற அந்த கலர்ஸ் நம்ம கையில் ஒட்டிடுச்சுன்னா பேக்ரவுண்டில் வந்து கலர் வந்து இதுவாகாமல் ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதோட அழுக்காக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தாராளமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கோடு போட்ட மாதிரி அந்த ஷர்ட்டோ டிஷர்ட்டோ வாட் எவர் இட் இஸ், அது ஒரு கோடு போட்ட மாதிரி விடாமல் சும்மா அப்படியே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம மெயினாக வந்து அங்கே வந்து பேஸ்டல் ஷேட்ஸ் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன் இப்போ ஷர்ட்டுக்கு. ஸோ அந்த பேஸ்டல் ஷேட்ஸ் அந்த ட்ரெஸ்ஸோட வந்து மடிப்பு எப்படி இருக்கோ அதுதான் டிசைனாக தெரியும் இல்லைங்களா? ஸோ ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து எப்படி மடங்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அது மாதிரி கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். சுற்றி பாருங்கள், பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளெயினாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.